வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல சண்டே சமையல் அமெரிக்கால இருந்து தோசை சாப்பிடுறவங்களுக்கு இது போல நெல்லூர் காரம் தோசை சுட்டு கொடுத்து பாருங்க. எக்ஸ்ட்ரா தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணி போட்டுட்டு அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, 10 வரமிளகா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி, இது எல்லாத்தையும் தண்ணி ஊத்தாம நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இது அப்படியே தோசையில அப்ளை பண்ணி செய்யலாம். ஆனா பச்சை வாசனை இருக்கும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அரைச்ச மசாலா போட்டு லைட்டா வதக்கிடுவோம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா 5 நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும். இப்ப காரம் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தோசை தவால கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அதை நல்லா தொடச்சிட்டு மீடியமான சைஸ்ல ஒரு தோசையை ஊத்திடலாம். அமெரிக்கால மக்கள் நல்ல காரஞ்சாரமா இது போல தோசையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரிய தோசை ஊத்தி இருக்கத்தால 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம் பேஸ்ட் போட்டுக்கலாம். நீங்க வீட்டுல சின்னதா ஊத்துறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் போதும். நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெயை ஊத்தி நல்லா தோசையை மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கிறிஸ்பியா ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. இதை திருப்பி எல்லாம் போட வேணாம், அப்படியே ஒரு மடி மடிச்சு இறக்கிடுங்க. இது போல பிளைன் தோசை பிடிக்காது, ஸ்பெஷலா முட்டை தோசை தான் பிடிக்கும்